கோவை கிணத்துக்கடவு தொகுதி தாவேக வேட்பாளர் விக்னேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கொண்டுவரப்பட உள்ள திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். பின்னர் பேசிய அவர், கோவை மாவட்டத்தின் குப்பை கொட்டும் இடமாக கிணத்துக்கடவை மாற்றியதுதான் திமுகவும் அதிமுகவும் சாதனை என குற்றஞ்சாட்டினார். மேலும் தாவேக தலைவர் விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் விரைவில் நல்லாட்சி அமையும் என்றும் தாவேக வேட்பாளர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த 25 வருஷமா எந்த ஒரு வளர்ச்சியுமே வரல. இங்கே கேட்டால் இது சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும், மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும். ஆனால் இதே இந்த கிணத்துக்கடவு பேரூராட்சி பகுதியில் ஒரு குப்பை கொட்டுறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை. அங்கே போய் அந்த பேரூராட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு இடம் கொடுக்கங்கிறாங்க. நாங்கள் இடம் பார்த்து கொடுக்கறதுக்கு மக்கள் எதுக்கு இவங்களை தேர்ந்தெடுக்கணும்? நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கிணத்துக்கடவு மொத்த தொகுதி ஃபுல்லாகவே இருக்குது. கோயம்புத்தூரோட குப்பைகளை கொண்டு வந்து குப்பைகள் கொட்டக்கூடிய பகுதி எங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தா இந்த தொகுதியை குப்பை தொட்டியாக தான் வச்சுக்கிறாங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.